தெரியாமல் கூட இந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று விடாதீர்கள். ஒருமுறை சிவன் கோயிலின் பூசாரி இரவு கோவிலின் கதவை சாத்திவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். பின் அந்த பூசாரி அடுத்த நாள் விடியற் காலையில் நேராக வந்து எந்த சத்தமும் இல்லாமல் கோவிலின் கதவை திறந்து உள்ளே சென்றார். அங்கு சிவலிங்கத்துக்கு அருகில் இருந்த பெரிய நாகம் ஒன்று பூசாரியின் கால்களை சுற்றி வளைத்து கொண்டது. பூசாரி செய்வதறியாமல் பதட்டத்தில் சிவநாமத்தை கூறினார். பின் அந்த நாகம் அவரை விட்டுவிட்டு விலகி சென்று விட்டது. வேகமாக வெளியேறிய பூசாரி அந்த நாகத்தை வணங்கினார். உடனே நாகம் சிவலிங்கத்தின் பின்னால் சென்றது. பூசாரி மனதை தைரியப்படுத்தி கொண்டு உள்ளே சென்று பார்த்தார். ஆனால் அங்கு நாகம் இல்லை. அப்பொழுதுதான் அந்த பூசாரி உணர்ந்தார், நாகத்தின் வடிவில் இருந்தது சிவபெருமான் என்று. இதனால்தான் சிவன் கோயிலில் கதவை திறக்கும் பொழுது சங்குகள் ஊதி மத்தளங்கள் வாசித்து மந்திரங்களை கூறிய பின் 3 முறை கதவை தட்டிய பின் தான் கதவை திறப்பார்கள். ஏனென்றால் உள்ளே சிவன் எந்த ரூபத்தில் இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. சிவன் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.